நம்ம முனியம்மாக்கா நம்மளுடைய சேனலுக்கு எனக்கு பிரத்யேகமா ஒரு வீடியோ போட்டு ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவுடைய 2ஆம் பகுதியில் பார்ப்போம். கரிஷ்மா அப்படின்னு ஒரு கண்டஸ்டன்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நேற்று கூட நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 3 கண்டஸ்டன்ட் வந்து பிக் பாஸ்க்குள்ளே போகிறதுக்கு ஷார்ட் லிஸ்ட் ஆகிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதில் வந்து ஜேசன் அப்படின்னு ஒருத்தர், கரிஷ்மா, அதுக்கப்புறம் முனியம்மா, இந்த 3 பேரும். இதில் இந்த கரிஷ்மா அப்படிங்கிற கேரக்டரை மக்களாகிய நீங்கள் உன்னித்து கவனிக்கணும். இந்த கரிஷ்மாங்கிற கேரக்டருக்கு வந்து இந்த வாய்ப்பு அப்படிங்கிறது கரிஷ்மாவுக்கு இருக்கக்கூடிய திறமையினால கிடைச்சதா, இல்லை கரிஷ்மா வந்து பக்காவா பிஆரை வந்து செட் பண்ணிட்டு போயிடுச்சா? வழக்கமாக இந்த பிஆர் அப்படிங்கிறத பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் அவன் செட் பண்ணுவான். ஆனால் இந்த கரிஷ்மா வந்து காமன் மேன்லேயே வந்து செட் பண்ணிட்டு போயிடுச்சோ அப்படிங்கிற கேள்வியும் சந்தேகமும் நமக்கு எழுந்திருக்கு. இதில் பிஆர் வேலை கரிஷ்மாவுக்கு யார் பார்க்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாட்சாத் நம்மளுடைய விஜய் டிவி தான். ஏன்னா விஜய் டிவி கரிஷ்மாவுக்கு மட்டும் என்னடா தனியாக ப்ரோமோ போட்டிருப்பீங்க, குண்டச்சி கராத்தே பழகிருப்பாப்புல இருக்கு, மூட்டை வச்சு ஒரு ஏற்றுனா பாரு, அவள் அடி மட்டும் தனியாக தெரிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி கரிஷ்மாவுடைய ப்ரோமோ மட்டும் அப்படியே தனியாக தெரியுது. ராஜுவும் ஆரியும் கேட்குறாங்க, உங்ககிட்ட தான் எல்லாமே இருக்குல்ல, உங்கள் அப்பா ப்ரொடியூசரு, அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு, உனக்கு எதுக்கு நாங்கள் வந்து பிக் பாஸ் வாய்ப்பை கொடுக்கணும் அப்படின்னு கேள்வி கேட்டதுக்கு அவங்கள அசர வைக்கிற மாதிரி கரிஷ்மா ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க. உங்களுக்கும் தான் எல்லாம் இருக்குது, எல்லாத்தையும் விட்டுட்டு நீங்கள் எதுக்கு ஜட்ஜ் பண்ண வந்தீங்க அப்படின்னு கரிஷ்மா கேட்டதும் அப்படியே ஜட்ஜஸ் சுட்டிய முகம்லாம் அப்படியே ஒட்டையுது, கிராக் விழுகுது. அப்படி போட்டு ஃபயர் பண்ணி வேறு லெவலில் மேக்கப் பண்ணி கரிஷ்மாவுக்கு வந்து ப்ரோமோ வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதே கேள்வியை தான் கிறிஸ்டினான்னு ஒரு பொண்ணு கேட்டுச்சு, மோனிகா கிறிஸ்டினான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணை வந்து ரெட் கார்டு கொடுத்து செலக்ட் பண்ணாமல் வெளியில் அனுப்பிட்டாங்க. அப்போது கிறிஸ்டினாவுக்கு வந்தா ரத்தம், கரிஷ்மாவுக்கு வந்தா தக்காளி சட்னியாடா அப்படிங்கிற மாதிரி விஜய் டிவியே இறங்கி இந்த கரிஷ்மா அப்படிங்கிற கேரக்டருக்கு பிஆர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த கரிஷ்மாங்கிற கேரக்டருக்கு காமன் மேன்லேயே அரவிந்த் அப்படிங்கிறவனோட ஒரு லவ் கண்டென்ட் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிருச்சு போல இருக்கு. அதை வந்து ராஜு வந்து 2 பேருக்கும் மாமாவில் பார்த்துட்டு இருக்காரு நேற்று நடந்த எபிசோடில். அப்படி இப்படி பேசி உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஏதோ போயிட்டு இருக்காமே, 2 பேரும் பேசிட்டு இருக்கீங்களாமே. ஆமாடா, காமன் மேன்ல இருந்தே ஜோடியா செலக்ட் பண்ணி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அனுப்புங்க. வழக்கமா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் தான் காதல் அப்படிங்கிறது வரும். காமன் மேன்ல இருந்தே நாங்கள் வந்து காதலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள போய் அப்படியே கலக்குன்னு கலக்கி அறுத்து தள்ள போறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. இப்போ சகப்பு காய் போயிடுச்சு, கருப்பு காயும் பின்னாடியே போகணும் அப்படிங்கிற மாதிரி கரிஷ்மாவை டாப் 3ல செலக்ட் பண்ணிட்டாங்க. எழுதி வச்சுக்கோங்க, இந்த அரவிந்துங்கிறவனையும் அனுப்பிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சார் ரைட்டு, இந்த கரிஷ்மா பஞ்சாயத்து ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நம்ம அக்கா இருக்கிறாங்கல்ல முனியம்மா அக்கா, அவங்க நம்மளுடைய பேரை மட்டும்தான் சொல்லலை, நம்மளுடைய சேனல் பேரை மட்டும்தான் சொல்லலை, நமக்குன்னு பிரத்யேகமாக ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, காசுக்காக பணத்துக்காக நம்மளை பற்றி 4 பேர் வந்து தப்பாக பேசுகிறது வந்து சகஜம் தானே, அவங்களும் பொழைக்கணும் தானே அப்படின்னு அக்கா பேசியிருக்காங்க. அக்காவுக்கு தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா, அக்காவை பற்றி நம்ம எந்த அளவுக்கு பக்காவாக பெருமையாக பேசியிருக்கோம் அப்படிங்கிற வீடியோ லிங்கையும் எடுத்து அனுப்புங்க. முனியம்மாங்கிற கேரக்டர் ரொம்ப வெள்ளந்தியான கேரக்டரு, கிராமத்திலேருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணு, அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இங்கே வாய்ப்புங்கிறது கிடைச்சிடுறது இல்லை. முனியம்மா கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கணும், முனியம்மாவுக்கு நம்ம ஆதரவு கொடுப்போன்னு பல இடங்கள்ல நான் பேசியிருக்கேன். ஆனால் டாஸ்க் பீஸ்ட் முனியம்மாக்கா, ஏன்பா டாஸ்க் பீஸ்ட்னு சொல்கிற, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது வர. டாஸ்க் பீஸ்ட் முனியம்மாக்கா அறகுறையாக நம்மளுடைய வீடியோவை பார்த்துட்டு முன்னாடி போட்ட வீடியோ எதையுமே பார்க்காம நம்ம முனியம்மாவிற்கு எதிராக பேசுகிறோம் அப்படின்னு அக்கா நினச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, நம்ம முனியம்மா கிட்ட இருக்கக்கூடிய நிறையையும் சுட்டி காட்டுறோம், முனியம்மாட்ட இருக்கக்கூடிய குறையையும் சுட்டி காட்டுறோம். முனியம்மாட்ட இருக்கக்கூடிய நிறை என்ன அப்படின்னா, அவங்களுடைய வெளிப்படையான பேச்சு, நேரத்துக்கு தகுந்தாப்புல அவங்க கொடுக்கக்கூடிய கவுண்டரு, அவங்களுடைய சிரிச்ச முகம், கிராமத்தில் இருந்து வரக்கூடிய பின்னணி, அந்த மதுரை பாஷை, இது எல்லாமே வந்து முனியம்மாக்கு இருக்கக்கூடிய பாசிட்டிவ்ஸ். முனியம்மா கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்னா, அவங்களுடைய வீடியோலேயே இருக்கு, நிறைய முரண்பாடாக பேசுறது, மாற்றி பேசுறது, சேனல் வந்து எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாங்க இப்படி பார்த்துக்கிட்டாங்க நல்லா கவனிச்சுக்கிட்டாங்கன்னு விஜய் டிவிக்கு வந்து ரொம்ப மவுத் பீஸாக இருந்து செயல்படுறது, இதெல்லாம் நெகட்டிவ்ஸ். அவங்க வீடியோலே வந்து அடிபட்டு முனியம்மாவுடைய பெண்ணுக்கு வந்து கையில் வந்து ஏதோ அடிபட்டுறது போல இருக்குது. அவன் சொல்லுது, ஒரு சின்ன குழந்தை இந்த மாதிரி அக்காவுக்கு அடிபட்டுருச்சு அப்படின்னு, அதை கண்டுக்காமல் வீடியோவில் பேசிகிட்டு இருக்காங்க. அடிபட்டது முக்கியமா இல்லை நீங்கள் வீடியோவில் பேசுகிறது முக்கியமா? வீடியோவை பாஸ் பண்ணி வச்சுட்டு குழந்தைக்கு என்னாச்சு அப்படிங்கிறத தானே முதல்ல பார்க்கணும். இதைத்தான் நம்ம முனியம்மாவுக்கு சுட்டி காட்டணும். அதை வந்து ஒரு குறையாக எடுத்துக்கிட்டு எனக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க, அவதூறு பரப்புகிறாங்க. அக்கா, உனக்கு நான் அவதூறுலாம் பரப்பலக்கா, நான் வந்து உங்களுடைய நிறை குறைகளை சுட்டி காட்டுறேன். பிக் பாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நமக்கு இருக்கக்கூடிய குறைகளை நம்ம திருத்திக்கிட்டு அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது
அங்கே வர்றாங்கல்ல 20 பேர், அவங்க எல்லாத்தையும் அடித்து பறக்க விட்டு நீ வேற லெவலில் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வெளியில் வருவ. நீ குறைகளோட உள்ளே போன அப்படின்னா உன்னை ஈஸியாக அங்கே இருக்கிறவன் வீழ்த்திடுவான். அதனால தான் உனக்கு இருக்கக்கூடிய குறைகளை சுட்டி காட்டுறோம். எனக்கு உனக்கு சொம்படிச்சு ஆமா சாமி போட்டு முனியம்மா மாதிரி வருமா, முனியம்மா வந்து செப்பு கலக்காத சுத்த தங்கம் அப்படின்னு உனக்கு வந்து ஜால்ரா போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? இன்னைக்கு நடந்த டாஸ்க்ல கூட முனியம்மா அக்கா வந்து ரெட் ஸ்டார் வாங்கியிருக்கு. முனியம்மா வந்து காமன் மேனுக்குள்ள வந்து ஒரு டாஸ்க்ல கூட வின் பண்ணல. முதல்ல அந்த 50 பேருன்னு சொல்லி அனுப்பி 2 பஸ்ல 36 சீட்டுனாங்களா, அதுலேயும் வந்து முனியம்மாவுக்கு சீட்டு கிடைக்கலையா, சீட்டு பிடிக்க முடியலையா. அதுக்கு அடுத்தது வந்து 50 பேர் 45 சேர்னாங்களா, அதுலேயும் வந்து அக்காவுக்கு வந்து சேர் கிடைக்கலையா. இப்போ இந்த சேரு டாஸ்க்னு சொல்லிட்டு ரெட் டீமு ப்ளூ டீம்னு தனித்தனியாக பிரிச்சிட்டாங்க. இங்கிட்டு 11 பேர் அங்கிட்டு 11 பேருன்னு. முனியம்மா அக்கா வந்து ப்ளூ டீமில் இருக்கு. முனியம்மா அக்கா வந்து உள்ள போய் அதாவது என்னன்னா பேட்ச் குத்திடுவாங்க. பேட்சை குத்திக்கணும். அந்த பேட்ச்ல என்ன நம்பர் இருக்கோ அது வந்து இந்த சேத்துக்குள்ள இருக்கும். அதை தேடி கண்டுபிடிக்கணும். அக்கா போய் சேத்துக்குள்ள வந்து தேடி கண்டுபிடிக்க அப்படின்னா அக்கா வந்து நாத்து நட்டுக்கிட்டு இருக்கு சேத்துல. இதைத்தான் அங்கே இருக்கிறவங்க எல்லாம் வந்து ஒரு குறையா சுட்டி காட்டுறாங்க. ஒரு கிராமத்துல இருந்து வரக்கூடிய பெண்மணிக்கு வேற என்னடா தெரியும்? அதை தாண்டா அவங்க கிராமத்தில் பண்ணியிருப்பாங்க. விவசாய குடும்பத்தை சேர்ந்த ஒரு பெண்மணிடா முனியம்மா. அவங்க களை எடுக்கிறது, நாற்று நடுறது, வாய்க்காலுக்கு வந்து தண்ணி பாய்ச்சறது, இதைத்தானடா அவங்க செஞ்சுருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து நீங்கள் வேற என்னடா எதிர்பார்க்குறீங்க? இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா முனியம்மா வந்து அப்படியே சேத்துல புரண்டு உடம்பெல்லாம் சேராயிடணும். இந்த புதுப்பேட்டை படத்தில் தனு சொல்வார்ல, என் உடம்பெல்லாம் ரத்தக்கரை ஆயிடணும், நான் அப்படியே அருவாள் எடுத்துட்டு ஆடு வெட்டுற மாதிரி ஆயிடணும், சந்தனம் இருக்கக்கூடாது, குங்குமம் இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சேத்துல புரண்டு விளையாண்டா நல்ல பிளேயர், நல்லா வந்து எஃபர்ட் போட்டாங்க. சேரு உடம்புல ஒட்டலைன்னா அவங்க வந்து நல்ல பிளேயரில் அப்படின்ட்டு ஸ்டாரை குத்திட்டாங்க. அங்கே ஒரு குரூப்பிசம் இருக்குது, அதையும் நாங்கள் கவனிச்சுட்டு தான் இருக்கோம். முனியம்மா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வந்தால் நமக்கு ஒரு மிகப்பெரிய போட்டியாளராக இருப்பா, அவளை காமன் மேனோட வண்டி கட்டி அனுப்பிடணும் அப்படின்னு உள்ளே இருக்கக்கூடிய கண்டஸ்டன்ட் எல்லாருமே முனியம்மாவை டார்கெட் பண்ணி 8 ஓட்டு போட்டிருக்காங்க முனியம்மாவுக்கு. ஒரே டீமில் இருந்துட்டு முனியம்மானால தான் நாங்கள் கேமை தோத்தோம் அப்படின்னு இந்த ப்ளூ டீமில் இருக்கிறவங்க 8 ஓட்டு போட்டிருக்காங்க. இதில் நம்ம பேசுனதில் வந்து அக்காவை வந்து எது ரொம்ப கோவப்படுத்தியிருக்கு அப்படின்னா, வீடியோவில் பேசும்போது எனக்கு எல்லாரும் ஆதரவு கொடுங்க அப்படின்னு அக்கா கேட்குது, பக்கத்தில் இருக்கக்கூடிய கோ கண்டஸ்டன்ட்டுக்கு வந்து ஆதரவு கேட்க மாட்டேங்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதில் அக்காவுக்கு வந்து மிகப்பெரிய கோவம் போல இருக்குது நம்ம மேலே. அக்கா என்ன சொல்லுதுன்னா, நான் வந்து எனக்கு ஆதரவு கேட்கல, என்னுடைய யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு தான் நான் ஆதரவு கேட்டேன். ஆடு திருடு போல, ஆடு திருடு போன மாதிரி கனவு கண்டேன் அப்படின்ருச்சு. அக்கா ஒரு விஷயம் சொல்கிறேன்னா அதை தெளிவாக சொல்லணும்லக்கா. ஒரு யூடியூப் சேனல்லையே நீ சொல்ல வந்தது வேற மாதிரி தப்பா கன்வே ஆயிருச்சு அப்படின்னா, பிக் பாஸ் வீட்டுக்குள்ள 100 கேமரா இருக்கும். அங்க போய் நீ பேசக்கூடிய வார்த்தைகள்ல ரொம்ப கவனம் வேணும். அதை எடுத்து வெளியில மிகப்பெரிய பிரச்சனையாக்குறதுக்கு ஒரு கும்பலே காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அக்கா சொன்னதுலேயே ஒரு உருப்படியான விஷயம் ஒன்று இருக்கு. என்னை பத்தி அக்காவுக்கு தெரியாது, அக்காவை பத்தி எனக்கு தெரியாது. முனியம்மா அப்படிங்கிற கேரக்டரை அது போடக்கூடிய வீடியோஸை மட்டும் வச்சு, யூடியூப்பை மட்டும் வச்சு நம்ம வந்து கணிக்கிறது அப்படிங்கிறது சரியா இருக்காது. ஏன்னா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகும்போது ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது அப்படிங்கிற மாதிரி 100 கேமராவை வச்சு ஒட்டுமொத்தமாக அக்கா யார் அப்படின்னு கொண்டு வந்து மக்கள்கிட்ட காட்டிடுவாங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லதும் வெளியில் தெரியும், உங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டதும் வெளியில் தெரியும். அக்கா வந்து வீடியோவில் பேசும்போது முருகனை வேண்டிக்கிட்டு நான் உள்ளே போகிறேன், நான் நானாகத்தான் இருக்கேன், நான் கேமராவுக்கு முன்னாடி எப்படி பேசுகிறேனோ கேமராவுக்கு பின்னாடியும் அதே மாதிரி தான் இருப்பேன் அப்படின்னு விளக்கம்லாம் கொடுத்து அந்த அக்கா வீடியோ போட்டுருந்துச்சு. அக்கா உனக்கு முருகனுடைய துணை அப்படிங்கிறது இருக்கும், அதே போல் என்னை போன்ற நபர்களும் உனக்கு துணையாக இருப்போம். தைரியமாக போய் பிக் பாஸ்க்குள்ளே ஒரு கலக்கு கலக்கிட்டு வா. மக்களாகிய உங்கள்கிட்ட நான் கேட்குறது ஒன்றே ஒன்று மட்டும்தான். ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு மனுஷன் அப்படின்னா நல்லது கெட்டது அப்படிங்கிறது 2மே இருக்கும். அது முனியம்மாவுக்கும் பொருந்தும். முனியம்மா ஒன்றும் அதிசய பிறவி இல்லை, முனியம்மா ஒன்றும் ஏலியன் கிடையாது. நம்மளை மாதிரி ரத்தமும் சதையும் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண பெண்மணி தான். அவட்ட நல்லது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு முனியம்மாவை நேசிக்கக்கூடிய நபர்கள் உண்மையான முனியம்மாவுடைய ரசிகர்களாக இருக்க முடியாது. ஒருத்தங்களை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கணும். அவங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்லதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும், அவங்ககிட்ட இருக்கக்கூடிய கெட்டதையும் அக்செப்ட் பண்ணிக்கணும். அதனால் ஒரு கிராமத்து மூலையில் இருந்து இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து வெறும் ஃபோனில் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போட்டு காமன் மேனில் தேர்வாகி பிக் பாஸ் வரைக்கும் போய் கலக்க போகிற முனியம்மாவிற்கு உங்களுடைய ஆதரவு இருக்குமா இருக்காதா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye bye.